ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுட்டு நல்லா சோம்புல நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதான் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகுது. நல்லா இதை வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இது நல்லா வறுத்த அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்குலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 2 பச்சை மிளகா கீழே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 1 போதும். தக்காளி அதிகமாக சேர்த்தா அந்த புளிப்பு சுவை வந்துடும். ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா பொடியாக அரிஞ்சு இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு காய்கறிலாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதாவது இப்போ நீங்கள் 1 கப் அளவு ரவை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். நான் இன்னைக்கு 1 கப் அளவு ரவை, அதாவது 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஸோ அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா குழஞ்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிச்சடி வரும். ரொம்ப குழஞ்சும் போகாது, ரொம்ப உதிரியாகவும் இருக்காது. ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்ச அப்புறமா நம்ம ரவை சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி பிடிச்சிப்போம். நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சது எடுத்தாச்சு. பாருங்க, சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் வச்சுட்டு அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம், உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய பச்சை மிளகாவும் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சிட்டு இதை தாளிச்சு போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு இது தாளிச்சு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரவா கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.